نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما صاحبكم بمجنون ولقد رآه بالأفق المبين وما هو على الغيب بضنين وما هو بقول الشيطان الرجيم صدق الله العظيم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم إني أرى ما لا ترون وأسمع ما لا تسمعون صدق رسول الله صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. சங்கைக்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரிய அல்லாஹ் தஆலாவுடைய மேலான நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் 26வது நாள் தராவீஹுடைய தொழுகையை நிறைவேற்றியவர்களாக நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நம்முடைய இபாதத்துகள் அனைத்தையும் பரிபூர்ணமான முறையில் குறைகள் இல்லாமல் கபூல் செய்து அருள்வானாக. சங்கைக்குரியவர்களே, இன்றைய தினம் ஓதப்பட்ட வசனங்களில் அல்லாஹ் தஆலா கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மக்கத்து காஃபிர்களுக்கு, அது மட்டுமில்லாமல் இந்த அகிலத்தார்களுக்கும் அறிமுகப்படுத்தும் விதமாக ஒரு வசனத்தை சொல்கிறார். ஒமா சாஹிபுக்கும் பிமஜ்னூன், உங்களுடைய தோழர், அதாவது உங்களோடு இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்து வந்த கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து பலவிதமான விமர்சனங்கள் எழும் பொழுது அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் பதில் சொல்லும் விதமாக அல்லாஹ் தஆலா சொன்னான், வமா சாஹிபுக்கும் பிமஜ்னூன், உங்களுடைய தோழர் அவர் மஜ்னூன் அல்ல. அதாவது தன்னுடைய சுய இஷ்டத்திற்கு பேசுபவர் அல்ல, எதுவும் விஷயம் தெரியாத ஆள் அல்ல என்பதாக அல்லாஹ் தஆலா சொன்னார். இந்த மஜ்னூன் என்கிற வார்த்தையை பற்றி சொல்லும் பொழுது முஃபஸ்ஸிரீன்கள் விளக்குகிறார்கள். மஜ்னூன் என்று சொன்னால் நாம் பைத்தியம் என்பதற்கு பயன்படுத்துவோம். ஆனால் அதனுடைய அசல் எங்கிருந்து வந்தது என்று சொன்னால் ஜன்ன அப்படின்னு சொன்னால் மறைந்தான் அப்படின்னு அர்த்தம். ஜின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஜின்னு எதுக்கு ஜின்னுக்கு பேர் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் மனுஷனுடைய கண்ணை விட்டு மறைஞ்சிருக்கிறதுனால அதுக்கு பேர் ஜின்னு. மஜ்னூன் அப்படின்னு சொன்னால் மறைக்கப்பட்டவர், விஷயம் மறைக்கப்பட்ட ஆள் கிடையாது, எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஆளாங்க. தஃப்ஸீர் ரூஹுல் பயானில் வரக்கூடிய செய்தி, அதே போன்று இமாம் சுயூதி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் ஜாமிஉ ஸகீரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி. இரண்டு விதமான செய்திகள். ஒன்று, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜில் இறைவனை சந்திக்கும் பொழுது நடந்ததாக எழுதுகிறார்கள். அதே போன்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெருங்கும் பொழுது நடந்ததாக சில செய்திகள் எழுதுகிறார்கள். அதில் சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வரும் பொழுது தன்னுடைய கரத்தை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய கரத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நெஞ்சில் வைக்கிறாங்க. அப்படி வைக்கும் பொழுது என்ன நடந்தது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த கை என்னுடைய நெஞ்சில் பட்டவுடன் நான் ஒரு விதமான குளிர்ச்சியை உணர்ந்தேன். அந்த குளிர்ச்சி எந்த அளவிற்கு இருந்தது என்று சொன்னால், இதற்கு முன்னால் என்னவெல்லாம் நடந்ததோ அதையெல்லாம் எனக்கு ஞாபகப்படுத்தியது. வானம் பூமிகளில் எவைகளெல்லாம் நடந்ததோ அவைகள் அனைத்தையும் எனக்கு ஞாபகப்படுத்தியது. அதோடு மட்டுமில்லை, இன்னும் பிற்காலத்தில் என்ன நடக்கும் என்பதையும் எனக்கு அது காட்டியது. நேற்று சில செய்திகள் பேசணும் இல்லையா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல செய்திகளை
முன்கூட்டியே நடக்கிறதுக்கு முன்னாடியே சொல்கிறாங்க அப்படின்னு. அந்த விதத்தில் அதோடு இதை பொருத்தி பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு பின்னால் என்ன நடக்கும் என்கிற விஷயத்தை இந்த நிகழ்வின் மூலம் காட்டப்பட்டார்கள் என்பதாக சில முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறார். அது மட்டுமில்லை, நேற்று ஒரு விஷயம் பேசியிருந்தோம், மறைவான விஷயங்கள் அது அல்லாஹ்விற்கு சொந்தமானது. அந்த மறைவான விஷயங்களை இல்லா மனிர்ததா மிர் ரசூலின், அவன் பொருந்தி கொண்ட நபிமார்களுக்கு ரசூல்மார்களுக்கு அதை கொடுக்கிறான், காட்டுகிறான், அதற்கான விஷயங்களை கொடுக்கிறான் என்பது சூரத்துல் ஜின்னுடைய கடைசி வசனங்கள். அதில் சொல்லப்பட்ட விஷயம். அதோடு மட்டும் இல்லாமல் இன்று ஓதப்பட்ட வசனங்களிலும் கூட வமா ஸாஹிபுக்கும் பிமஜ்னூன் வலகத் ரஆஹு பில் உஃபுகில் முபீன், அவர்கள் வானத்துடைய மேல் பகுதியில், சில ரிவாயத்துகளின் அடிப்படையில் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தார்கள், சில ரிவாயத்துகளின் அடிப்படையில் அல்லாஹ்வை சந்தித்தார்கள். அவர்கள் சந்தித்து வந்து உங்களுடன் சொல்லக்கூடிய செய்திகள் உண்மை என்பதை குர்ஆன் சொல்லுகிறது. வலகத் ரஆஹு, திட்டமாக அவர்கள் பார்த்தார்கள். ரஆஹுனா அவரை, அவரை அப்படின்னு சொல்லும்போது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு வருது, அல்லாஹ் என்கிற வார்த்தையும் வருகிறது. பில் உஃபுகில் முபீன், மேல் வானத்தில் வைத்து சந்திப்பு நடந்தது என்பதாக சொல்கிறார். அதற்கடுத்த விஷயமாக வலகத் ரஆஹு பில் உஃபுகில் முபீன் வமா ஹுவ அலல் கைபி பிதனீன், மறைவான விஷயங்களை அவர்கள் மறைப்பவர்களாகவும் இல்லை, ரகசியமான விஷயங்களை இந்த சமூகத்தை விட்டு அவர்கள் மறைப்பவர்களாகவும் இல்லை என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். அந்த மறைக்காத விஷயங்களில் தான் இத்தனை விஷயங்களும் அடங்குது. அதாவது பல விஷயங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த எல்லா விஷயங்களும் அந்த மறைவான விஷயங்கள் அடங்குது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சத்தம் உயர்த்தி யாரும் பேசக்கூடாதுன்னு ஆயத்து வந்து சொல்லியா, அப்போ இது நம்மளை தான் சொல்றானோ அல்லாஹ் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹுடைய சமூகத்திற்கே வராத சஹாபி. அப்படி இருக்கும்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சொன்னாங்க அவங்கள, ஏன் நீங்கள் வரல அப்படின்னு கேட்கும்பொழுது, யா ரசூலுல்லாஹ், எனக்கு காது கேட்காது, என்னுடைய சத்தமும் உயர்வாக இருக்கிறது, ஒருவேளை இந்த வசனம் அல்லாஹ் தஆலா எனக்காக வேண்டி இறக்கிட்டானோ அப்படின்னு நான் பயந்தேன் அப்படின்னா. அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, அலா தர்லா, நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையா, அன் தஈஷ ஹமீதா, நீங்கள் புகழ் பெற்றவர்களாக வாழ்வதற்கும், தில்காஅ ரப்பிக்கும் ஷஹீதா, அதாவது உங்களுடைய ரப்பை ஷஹீதாகவும் சந்திக்க விரும்பவில்லையா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை இவங்களை பார்த்து, நீங்கள் ஷஹீதான முறையில் உங்களுடைய ரப்பை சந்திப்பீர்கள் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதற்கு ஏற்றவாறு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் முஸைலமத்துல் கத்தாபை எதிர்த்து போகும் பொழுது அந்த போரில் இவர்கள் ஷஹீதானார். கிட்டத்தட்ட ரசூலுல்லாஹுடைய காலம் முடிஞ்சு நடக்கிற விஷயம். அந்த விஷயத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில், அதாவது அவங்களுடைய ஹயாத்திலேயே சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படி பல விஷயங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஞான விஷயங்களில் மறைவான ஞானத்தில் கட்டுப்பட்டதாக இருக்கிறது. அந்த மறைவான ஞானத்தை அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கை. ஆக இதே போன்ற பல விஷயங்கள் முதல் பிறையிலிருந்து இப்பொழுது வரை 26 நாட்கள், கிட்டத்தட்ட எல்லா நாட்களிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசியிருந்தோம். இதை கொண்டு நோக்கம் என்ன? இந்த சமூகம் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி விளங்க வேண்டும், எப்படி நேசிக்க வேண்டும். அடிக்கடி ஒரு ஆளை பற்றி பேசும் பொழுது அவர்களுடைய நேசம் நம்முடைய உள்ளத்தில் இறங்கும். அதன் காரணமாகவே நாம் இப்படி ஏற்பாடு செய்திருந்தோம். அதே போன்று நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசியிருக்கிறோம். அந்த முஹப்பத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்திடுவானாக. அது பேசுவதை கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்தில் பேசப்படுகிறார்களோ, எந்த இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயர் உச்சரிக்கப்படுகிறதோ அந்த சபையும் கூட, அதை கேட்பவர்கள், அங்கிருந்து ஸலவாத்து சொல்லுபவர்கள் அனைவரையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய
தர்பாரில் காட்டப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பார்வை இந்த இடத்தில் படுகிறது. அந்த அடிப்படையில் 26 நாட்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்காணிப்பில் அவர்களுடைய பார்வையில் நாம் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அந்த பார்வையை கொண்டு அவர்களுடைய முஹப்பத்தையும் அதே போன்று அவர்களுடைய தீனுல் இஸ்லாமை அவர்கள் எந்த அடிப்படையில், எந்த அகீதாவின் அடிப்படையில் இந்த தீனுல் இஸ்லாமை நமக்கு கொடுத்தார்களோ அந்த அகீதாவை நிலைநாட்டக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. இறை இல்லமாம் கஅபா ஷரீஃபையும் இறை தூதரின் பூங்காவனமான ரவுலா ஷரீஃபையும் நம்முடைய வாழ்க்கையில் பலமுறை கண்டு தரிசிக்கக்கூடிய பேரின்பு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தஆலா நசீபாக்குவானாக. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்முடைய ஹயாத்தில் கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா நசீபாக்குவானாக. அதே போன்று நாம் இந்த சபையில் எப்படி ஒன்று கூடி இருக்கிறோமோ அதே போன்று நாளை மறுமையில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் அவர்களுக்கு ஹாதிமாவதாக, அவர்களுக்கு படிமேடையாளர்களாக இருப்பதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நமக்கு தருவானாக என்ற நல்ல துஆவோடு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.